ஒரு நகரத்தின் புறநகரில் கார்த்திக் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 30 வயது. கையில் நிரந்தர வேலை இல்லை. 3 முறை தொழில் தொடங்கி 3மே தோல்வி. அவன் வீட்டில் அம்மா அடிக்கடி சொல்வார், மற்ற பிள்ளைகள் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, நீ எப்ப? அந்த கேள்வி கார்த்திக்கின் மனதை தினமும் குத்திக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் கடைசி முயற்சியாக ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனான். அங்கே அவனிடம் கேட்ட ஒரே கேள்வி, இந்த வயசுல இவ்வளவு தோல்வி, உங்களை நம்பலாமா? அந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. வெளியே வந்ததும் மழை ஆரம்பித்தது. அவன் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தபோது ஒரு வயதான மனிதன் சாலையோர டீ கடையில் கண்ணாடி துடைத்துக் கொண்டிருந்தார். மழை நிறுத்தி அந்த மனிதன் சொன்னார், மகனே, சிலருக்கு வாழ்க்கை முன்னாடி எதையும் தராது, எல்லாம் பின்னால்தான். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் முதல் முறையாக ஒரு அமைதியை ஏற்படுத்தின. அடுத்த நாள் முதல் அவன் பெரிய கனவுகளை விட்டுவிட்டான். அதற்கு பதிலாக சிறிய ஒழுக்கத்தை தேர்ந்தெடுத்தான். தினமும் காலை 5 மணிக்கு எழுதல், 1 மணி நேரம் புதிய திறன் கற்றல், யாரிடமும் ஒப்பீடு இல்லை, நேற்று இருந்த தன்னை விட இன்று கொஞ்சம் மேல். முதல் 3 மாதம் எதுவும் மாறவில்லை. அடுத்த 3 மாதம் மக்கள் கேலிச்சிரிப்பு. 1 வருடம் கழித்து ஒரு சிறிய வாய்ப்பு. அதற்குப் பிறகு இன்னொரு வாய்ப்பு. 3 வருடம் கழித்து அதே கார்த்திக் ஒரு குழுவை வழிநடத்துகிறான். ஒரு நாள் அவன் பழைய இன்டர்வியூ நினைவுக்கு வந்தது. இந்த வயசுல இவ்வளவு தோல்வி, உங்களை நம்பலாமா? அவன் மனசுக்குள் சொன்னான், ஆமாம், ஏனென்றால் நான் விழுந்த பிறகும் எழுந்திருக்க கற்றுக்கொண்டேன். கதையின் கருத்து: வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் திறக்காது. தாமதமான வெற்றியும் உண்மையான வெற்றிதான். முடிவா நினைக்கிற இடமே ஆரம்பமாகும் இடம்.